அன்புக்குரிய மாணவ மாணவிகளுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. நான் ஏற்கனவே இந்த பகுதி விளங்கப்படுத்தி இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்றைக்கு மேலோட்டமாக சொல்லிக் கொள்கிறேன். அகவிசை செயல்முறை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். புவி வெளியுறவிய விசை ரெண்டு வகையாக பிரிக்கப்படும். அதாவது புவியில உருவாகக்கூடிய விசைகள் ரெண்டு வகை. ஒன்று அகவிசை செயல்முறை, அடுத்தது புறவிசை செயல்முறை. அகவிசை செயல்முறையை நாங்கள் பார்த்ததுக்கு பிறகுதான் புறவிசை செயல்முறை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ரைட். இப்போ நாம இந்த பகுதியை பொறுத்தவரையில் அகவிசை நாம் என்ன விளங்குறோம் நாம பார்த்தோம்னா, புவியினுடைய அகத்தே இடம்பெறுகின்ற விசை தான் அகவிசைன்னு சொல்லுவோம். அதோட புவியினுடைய உட்பகுதியில காணப்படக்கூடிய விசை. அப்போ புவியினுடைய உட்பகுதியில இந்த விசை எப்படி செயற்படுது? புவி சுழற்சி, அதாவது புவியினுடைய உள்ளே காணப்படுகின்ற கதிரியக்க சக்திகள், அதே மாதிரி புவியினுடைய கிளர்மின் வீச்சு செயல்முறை, இது போன்ற பல்வேறுபட்ட காரணிகளால புவியினுடைய உட்பகுதியில இந்த அகவிசை என்று சொல்ற விசை உருவாகுது. அந்த அகவிசை ரெண்டு வகையான விசை இருக்குது. ஒன்று செங்குத்தான விசை, அடுத்து கிடையான விசை. அதாவது கண்டவாக்க விசை, மலையாக்க விசை என்று ரெண்டு வகையான விசைகள் காணப்படும். இந்த விசைகள் காரணமாகத்தான் புவியினுடைய அந்த தகற்று ஓடுகள், புவியினுடைய அந்த ஓட்டு பகுதி படிச்சிருப்பீங்க நீங்க, கண்ட ஓடு, சமுத்திர ஓடு என்று ரெண்டு வகையான ஓடுகளும் இயக்கம் அடையும். எனவே இந்த செயல்முறையைத்தான் நாங்கள் அகவிசை செயல்முறை என்று சொல்றோம். சரியானே? ரைட். இப்ப நாங்க பார்ப்போம், இதுல நில உருவங்களை உருவாக்கக்கூடிய நில உருவத்தினுடைய தோற்றத்துக்கு ஏற்ப நாம நில உருவங்களை மூன்று வகையாக பிரிக்கிறோம். நில உருவங்களை மூன்று வகையாக பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல ஒன்று முதலாம் வகை நில உருவம், அடுத்தது இரண்டாம் வகை நில உருவம், அடுத்தது மூன்றாம் வகை நில உருவம். அப்ப முதலாம் வகை நில உருவம் என்றா என்ன, இரண்டாம் வகை நில உருவம் என்ன என்று நாங்க பார்த்தோம் என்றா, இதுல பாருங்க, உலகத்துல முதலாக உருவாகிய நில உருவம் தான் முதலாம் வகை நில உருவம். இப்போ உலகத்துல முதலாக உருவாகியது எது என்று நாம பார்த்தா, உலகத்துல கண்டங்களும் சமுத்திரங்களும் தான் முதலாக உருவானுச்சு. எனவே இந்த கண்டங்களும் சமுத்திரங்களும் முதலாக உருவாயினத்தினால இதை நாங்க முதலாம் வகை நில உருவம் அப்படின்னு சொல்றோம். கண்டங்களும் சமுத்திரங்களும் முதலாம் வகை நில உருவம். அப்ப உலகத்துல தோன்றிய முதலாக கண்டம் எது என்று பார்த்தா, பஞ்சியா கண்டம் தான் உலகத்துல முதலாக உருவானுச்சு. பஞ்சியா கண்டம். சரியா? முதலாக தோன்றிய பஞ்சியா கண்டம். கடல் எது என்று பார்த்து மனுஷனா, முதலாக தோன்றிய கடலாக தெதிஸ் கடல் காணப்படுது. தெதிஸ் அந்த கடல், அதாவது சமுத்திரம். தெதிஸ் கடலும் பஞ்சியா கண்டமும். சரியானே? இரண்டு வகை விஷயம் சொல்லியிருக்கிறேன், கண்டங்களும் சமுத்திரங்களும். கண்டங்கள் இந்த பஞ்சியாவும், கடலுங்கிறது தெதிஸ் கடலும், அல்லது சமுத்திரம்ங்கிறது தெதிஸ் சமுத்திரமும் உருவாயிருக்கு. இந்த தெதிஸ் சமுத்திரத்துக்கு இப்ப சொல்லியிருக்கிற பேர் தான் பசுபிக் சமுத்திரம். சரிதானே? பசுபிக் சமுத்திரம் என்று அழைக்கப்படுது. ரைட். இப்ப இரண்டாம் வகை நில உருவங்களாக காணப்படுறது தான் இந்த கண்டங்கள்லையும் சமுத்திரங்கள்லையும் காணப்படுகின்ற மலைத்தொடர்களும் மேட்டு நிலங்கள், சமவெளிகள். சரியா? அதே மாதிரி சமுத்திர பகுதியில கண்ட விளிம்புகள், சமுத்திர அகழிகள், மத்திய சமுத்திர மலைத்தொடர்கள் இதெல்லாம் காணப்படுது. கண்ட சாய்வுகள் இதெல்லாம் இரண்டாம் வகையில் உருவம். மலைத்தொடர்கள், மேட்டு நிலங்கள், சமவெளிகள் எல்லாம் கண்டங்கள்லையும், சமுத்திரத்துல கண்ட விளிம்புகள், சமுத்திர அகழிகள், சமுத்திர மத்திய மலைத்தொடர்கள், கண்ட சாய்வுகள் இதெல்லாம் இரண்டாம் வகை நில உருவங்களாக கருதப்படுது. அடுத்தது மூன்றாம் வகை நில உருவங்கள் என்கிறது, இது அகவிசையால் உருவாகக்கூடிய நில உருவம் அல்ல. இது புறவிசையால் உருவாகக்கூடிய நில உருவம். புறவிசையினால் உருவாகக்கூடிய நில உருவம். அப்ப அகவிசையால உருவாகக்கூடிய நில உருவம் தான் முதலாம் வகை நில உருவம், இரண்டாம் வகை நில உருவம். கண்டங்களும் சமுத்திரங்களும் முதலாம் வகை நில உருவம். இரண்டாம் வகை நில உருவங்களாக கண்டங்களையும் சமுத்திரங்களையும் உருவாகின்ற உபநில உருவங்கள்.
மலைத்தொடர்கள், மேட்டு நிலங்கள், சமவெளிகள், கண்ட விளிம்புகள், சமுத்திர அகழிகள், சமுத்திர மத்திய மலைத்தொடர், கண்டச்சாய்வு எல்லாம் உருவாகுது. அப்ப மூன்றாம் வகை நில உருவம்ங்கிறது புவி மேற்பரப்புல புற காரணிகளினால உருவாகக்கூடிய நில உருவங்கள் தான் மூன்றாம் வகை நில உருவம். இதை புறவிசை நில உருவங்கள் என்று சொல்லுவோம். அப்படியான நில உருவங்களை பார்க்குற நேரம் இப்போ ஓடும் நீர், காற்று, பனிக்கட்டி, கடல் அலை, தரைக்கீழ் நீர் போன்ற புற உருவ காரணிகளால உருவாகக்கூடிய பல்வேறுபட்ட நில உருவம். உதாரணமாக வி வடிவ பள்ளத்தாக்கும், யூ வடிவ பள்ளத்தாக்கு, களிமுகம், வட்டக்குகை, இது போன்ற பல நில உருவங்கள் புவியில மேற்பரப்புல உருவாகுது. இது சம்பந்தமான நில உருவங்கள் சம்பந்தமாக நாங்க புறவிசை படிக்கக்குள்ள நாங்க விரிவாக என்ன செய்வோம், பார்த்து கொள்வோம். சரியா? ரைட். இப்ப நாம் அடுத்த விஷயமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, ரைட், இப்ப கவனிங்க, கண்ட நகர்வு கருதுகோள். புறவிசையில மிக முக்கியமான ஒன்றுதான் கண்ட நகர்வு கருதுகோள். இதை முன்வைச்சவர் வந்து வெக்னர் என்று சொல்லக்கூடியவர். இந்த வெக்னர் வந்து புவியினுடைய கண்ட நகர்வு கொள்கையை முன் வச்சார். இவருக்கு முதல்ல பலர் முன் வச்சிக்காங்க. கண்ட நகர்வு கொள்கையை அவருக்கு முதல்ல பலர் முன் வச்சிக்காங்க. அதுல நீங்க பார்க்கலாம் வந்து யாருண்டா, அதாவது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அன்டோனியா ஸ்னைட்டர்ங்கிறவர், அதே மாதிரி வந்து வலேகினி என்பவர், அதே மாதிரி எஃப்பி ட்ரெய்லருங்கிறவர், ஜெர்மனியை சேர்ந்த ஆல்ஃபிரட் வெக்னர் என்கிறவர் எல்லாம் முன் வச்சிக்காங்க. ஆனா இதுல தற்காலத்துல அண்மை காலத்துல இத ஏற்றுக்கொண்ட ஒரு கருதுகோளாக வெக்னருடைய கருதுகோள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அவர் தான் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல முதலாக தோன்றிய கண்டம் பஞ்சியா கண்டம். அந்த பஞ்சியா கண்டம் வந்து 2 பகுதியாக பிரியுது. வட பகுதியை வந்து அங்காராலாந்து அல்லது லொரேசியா என்று அழைக்கப்படும். தென் பகுதியை வந்து கொண்டுவானாலாந்து என்று அழைக்கப்படுது. சரியா? வடபகுதியையும் தென் பகுதியையும் பிரிக்கிற கடல் வந்து தெதிஸ் கடல் என்று சொல்றார். எனவே இவர் சொன்ன அடிப்படையில பஞ்சியா கண்டமும் தெதிஸ் கடலும் வந்து முதலாக உருவாகிய நில உருவங்கள். அதுதான் முதலாம் வகை நில உருவம். சரிதானே? அப்ப அந்த அடிப்படையில இந்த பஞ்சியா கண்டம் வடபகுதி அங்காராலாந்து என்றும் தென் பகுதியை வந்து கொண்டுவானலாந்து என்று சொல்லி பிரிக்கப்படுது என்கிற விஷயத்தை நாம அடிப்படையாக விளங்கி கொள்ள வேணும். சரியானே? இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். ரைட். இப்போ அவர் சொன்ன அடிப்படையில் இந்த படத்தை பாருங்க. சரியா? இந்த படத்தை அடிப்படையை நாம் வச்சு பார்த்த வேண்டாம். இந்த படத்தில் அவர் அந்த வெக்னர் சொன்ன அந்த விடயம் விளக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் பாருங்க, பஞ்சியா கண்டம் அது 250 மில்லியன் வருடங்களுக்கு முதல்ல வந்து ஃபெர்மீனியன் காலத்தில் உருவாயிருக்குது. அதுக்கு பிறகு வந்து 200 மில்லியன் வருடங்களுக்கு முதல்ல வந்து அது 2 பிரியுது. லொரேசியாண்டும் கொண்டுவானலாந்து பிரியுது. அதாவது லொரேசியாவை நாங்கள் அங்காரலாந்து சொல்லுவோம். அதை பிரிக்கிற கடல் தெரிஸ் கடல். அதுக்கு பிறகு வந்து அது பல பகுதிகளாக பல கண்டங்களாக பிரியுது. பல கண்டங்களாக பிரிந்து அது 145 மில்லியன் வருடங்களுக்கு முதல்ல ஜிராசிக் காலத்தில் பிரியுது. அதுக்கு பிறகு 65 மில்லியன் வருடங்களுக்கு முதல்ல வந்து திரும்ப அது 7 கண்டங்களாக பிரியுது. தற்காலத்தில் அந்த 7 கண்டம் எப்படி இருக்குங்கிறது இங்க காட்டியிருக்கு. சரியா? அப்ப இந்த அடிப்படையில தான் இந்த கண்டங்கள் நகர்ந்ததாக இந்த வெக்னர்ங்கிறவர் சொல்லி காட்டுகிறார். சரிதானே? இதுல உங்களுக்கு விளங்காத பகுதிகள் வருமாக இருந்தால் நீங்க கடைசி நேரம் கேட்கலாம். சரிதானே? கடைசி நேரத்துல இந்த பகுதியை நீங்க திரும்ப சொல்லுங்க என்று சொன்னா நான் திரும்பவும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்ததை பார்ப்போம். இந்த நான் சொன்ன மாதிரி புவிவெளியுரிய விசை வந்து 2 வகை இருக்குது. ஒன்று அகவிசை, இது புறவிசை. ரைட். அகவிசை என்றால் என்னென்னு நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அகவிசை என்பது புவியின் அகத்தில் இடம்பெறுகின்ற தொழிற்பாடு. அப்போ இதை மட்டும் நீங்கள் எழுதப்படாது. இதை மட்டும் எழுதினா உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான் வரும். முழுமையாக சொல்ல போறீங்க அகவிசை என்றால் என்னன்னு. அப்போ பாருங்க, புவியில் ஏற்படும் இத்தகைய தொழிற்பாடுகள் புவியோட்டுக்கு அடியில் மெதுவாக இடம்பெறுகின்ற அதிர்வுகள் ஊடாக ஆரம்பிக்கின்றன.
எனவும் அவை பெரும்பாலும் மேன்மூடியின் வெளிப்பகுதியில் கதிரியக்கத்தன்மை காரணமாகவும் புவியினுள் பிறப்பிக்கப்படும் வெப்பநிலை மாற்றங்கள் காரணமாகவும் உருவாகின்றன. அப்ப வெப்பநிலை மாற்றங்கள் காரணமாக கதிரியக்கத்தன்மை காரணமாக வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயத்தான் நாங்க அகவிசை என்று சொல்றோம். சரிதானே? அப்ப இந்த அகவிசையை பொறுத்த வரையில முதலாம் வகை நில உருவங்களை உருவாக்குது. அதே நேரம் முதலாம் வகை நில உருவங்களாக கண்டங்களும் சமுத்திரங்களும் காணப்படுது. இரண்டாம் வகை நில உருவங்களையும் உருவாக்குது. எனவே முதலாம் வகை இரண்டாம் வகை நில உருவங்களை உருவாக்குகின்ற ஒரு வலிமையான செயல்முறை அகவிசை என்று சொன்னாலும் சரி. சரிதானே? முதலாம் வகை இரண்டாம் வகை நில உருவங்களை உருவாக்குகின்ற ஒரு வலிமையான செயல்முறை என்றும் நீங்க என்ன செய்யலாம், அதை சொல்லலாம். சரிதானே? ரைட். இப்ப நாம இந்த புவி தகட்ட அசைவு செயல்முறை என்கிற ரீதியில நாங்க பார்த்தோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபெஸ்ட்லையும் விளங்கப்படுத்தி இருந்தேன். ஆனால் நீங்க ஃபெஸ்ட்டுக்கு வராதாக்கள் இருக்கிறதால நான் அந்த பகுதியை தொடர்ந்து கொண்டு போறேன். சரியானே? புவி தகட்ட அசைவு செயல்முறைங்கிறத பாருங்க. இந்த பொதுவாக இந்த ஓடுங்கிறது புவியோட உள்ளமைப்பு சம்பந்தமா நீங்க ஆரம்பத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. புவியோட உள்ளமைப்புங்கிற ரீதியாக 3 பிரதான உள்ளமைப்புகளையும் சொல்லுங்க பாப்போம், எப்படி வரும்? எப்படி வரும்? பிரதான பகுதியில் என்னென்ன? புவிர உள்ளமைப்பு பிரதான பகுதியில் என்னென்ன வரும்? எப்படி வரும் சொல்லுங்க பாபம். புவிர உள்ளமைப்பு எப்படி வரும்? நீங்க மைக்கு கொண்டு பண்ணி பேசலாம், பிரச்சனை இல்லை. பிரதான 3 வகையும் சொல்லுங்க, எப்படி வரும்? புவிர உள்ளமைப்பு 3 வகையையும் எப்படி சொல்லலாம்? அந்த உட்கட்டமைப்பு உங்களுக்கு நீங்க படிப்பிக்கப்பட்டிருக்கும். ஓடு, மூடி, மையம் என்று உங்களுக்கு படிப்பிக்கப்பட்டிருக்கும். அதுல ஓடு என்கிறது பிரதானமாக 2 வகைப்படும். அதுல கண்ட ஓடு, அடுத்தது சமுத்திர ஓடு. சரியா? கண்ட ஓடு சமுத்திர ஓடு என்று 2 வகையாக பிரியுது. இந்த கண்ட ஓடும் சமுத்திர ஓடும் தான் பிரதான 7 தகட்டோடுகளாகவும் மேலும் 12க்கும் மேற்பட்ட சிறிய அல்லது உபதகட்டோடுகளாகவும் இணைக்கப்பட்டிருக்கு. சரியானே? அப்ப பிரதான தகட்டோடுகள் 7 இருக்குது, 12க்கு மேற்பட்ட சிறிய அல்லது உபதகட்டோடுகள் இருக்குது. அந்த அடிப்படையில் பாருங்க, பிரதான தகட்டோடுகள் 7. என்னென்ன தகட்டோடுகள்? பசிபிக் தகடு, இந்து ஆஸ்திரேலிய தகடு, யுராசிக் தகடு, வட அமெரிக்க தகடு, தென் அமெரிக்க தகடு, ஆப்பிரிக்க தகடு, அண்டார்டிக் தகடு. சிறிய தகட்டோடுகளாக காணப்படுறது நஸ்கா தகடு, அரேபிய தகடு, பிலிப்பைன்ஸ் தகடு, கொக்கோஸ் தகடு, கரிபியன் தகடு. 12 தகடுகள் இருக்குது. அதுல நான் முக்கியமான 5ஐயும் தந்திருக்கிறேன். எல்லாத்தையும் நாம குறிப்பிட வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. அப்ப மொத்தம் உங்களுக்கு 5 தகடுகள் சம்பந்தமாக, உபதகடுகள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ரைட். அந்த பிரதான தகட்டோடுகளும் 5 சிறிய தகட்டோடுகளையும் இப்ப கருப்பொரு படத்துல காட்டியிருக்கு. சரியா? ரைட். அந்த அடிப்படையில பாருங்க, வட அமெரிக்க தகடு, தென் அமெரிக்க தகடு, ஆப்பிரிக்க தகடு, யுரேசிய தகடு, இந்து ஆஸ்திரேலிய தகடு, இங்க தனித்தனியா பிரிச்சிருக்கேன், 2ம் சேர்ந்து தான் வரும். இந்த ஆஸ்திரேலிய தகடு இப்படின்னு இருக்குது. அண்டார்டிகா தகடு, இதெல்லாம் பிரதான தகடுகள். உபதகடுகளும் இருக்குது. நஸ்கா தகடு, கரிபியன் தகடு, அரேபிய தகடு, பிலிப்பைன்ஸ் தகடு. சரியா? அதே மாதிரி கொக்கோஸ் தகடு, இப்படி எல்லாம் இருக்குது. சரியானே? பல தகடுகள் பிரிக்கப்பட இங்கே கருப்பொருள் படத்தில் இங்கே நல்லா காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு அந்த டியூட் அனுப்பின உடனே உங்களுக்கு அது அழகாக உங்களுக்கு கையில் வச்சு கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியானே? ரைட். அப்போ இன்றைய வரைக்கும் இவ்வளவும் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் பார்த்த விஷயங்களில் யாருக்கும் டவுட்டுகள் இருந்தால் கேட்கலாம். யாருக்கும் சந்தேகங்கள் இருக்கா? டவுட்ஸ் ஏதும்? ரைட். ஓகே. அப்போ நாம் இதோட அந்த பாடத்தை நாங்கள் இன்றைக்கு இவ்வளவும் போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு பாட டைம் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது 8 மணிக்கு நடக்கிறதாக நான் நினச்சிருக்கிறேன். உங்களோட சீனியர்மாருக்கு 7 மணிக்கும் உங்களுக்கு 8 மணிக்கும் போடுவேன். திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் நடக்கும். தேவை ஏற்படுற பொழுது வியாழனும் நான் நடத்துவேன்.
சில நேரங்களில் உங்களுக்கு நாளைக்கு நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நான் நாளைக்கு போடுவேன். குரூப்பை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? நாளைக்கும் கொமனான குரூப்பில் தான் லிங்க் வரும். சரியா? நாளைக்கு பிறகு தான் உங்களுக்கு என்ன செய்யப்படும் என்றால் தனி குரூப் ஆக்கி கொள்வேன். சரிதானே? ரைட். அப்போ நீங்கள் அந்த கட்டணம் சம்மந்தமான விவரமெல்லாம் அந்த குரூப்லேயே வரும். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட அட்ரஸுகளை வந்து எனக்கு சென்ட் பண்ணி கொடுங்க. 2026 பேச்சா 2025 பேச்சாங்கிறத குறிப்பிட்டு எனக்கு அனுப்புங்க. சரியா? ரைட். ஓகே. நன்றி. அஸ்ஸலாம்.